வீட்ல பேசலாம்ல. அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசினாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம இப்படி அழுதுகிட்டே இருந்தா எல்லாம் சரியா போகுமா? புட்டி சொல்றது கரெக்டு தானே. வீட்டில் பேச வேண்டியதானே. இப்படி வீட்டில் எதுவும் சொல்லாம 2 நாளாக உட்காந்து அழுதுட்டு இருக்க. நானும் போய் எப்படி பேச முடியும்? அவங்க இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல அதை பத்தி. அப்படி இருக்கும்போது நான் எப்படி பேச முடியும்? அவங்க தான் பேசலல்ல, அப்புறம் எதுக்கு நீ அதை நினைச்சு அழுதுட்டு இருக்க? அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா நீ அதுக்கு பதில் சொல்லு. உன் மனசுல என்ன தோணுதோ அதை பேசு. அதை விட்டுட்டு 2 நாளா மூஞ்சி திக்க வச்சுக்கிட்டு இப்படி அழுதுகிட்டே இருந்தா எல்லாம் சரியா போகுமா? அஞ்சலி, இப்படி உட்காந்து அழுகிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம வாயை திறந்து நம்ம மனசுல என்ன இருக்கோ சொன்னாதான் மற்றவங்களுக்கு புரியும். நம்ம பேசி சரி பண்ணாத விஷயமே இல்லை. எதுவா இருந்தாலும் வாயை திறந்து நம்ம சொன்னா போதும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாவது என்னை கட்டாயப்படுத்தியாவது மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா? ஏய், என்னத்துக்கு இப்படிலாம் யோசிக்கிற? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. அப்படிலாம் அப்பாவும் அம்மாவும் பண்ண மாட்டாங்க அஞ்சலி. உனக்கு பிடிக்காத விஷயத்தை யாரும் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு நல்லாவே தெரியும். சாப்பிடுற விஷயத்துல கூட உனக்கு பிடிக்கலன்னா அதை அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது உன்னோட லைஃப். அது எப்படி உனக்கு பிடிக்காத விஷயத்த உன்னை வற்புறுத்தி கொடுப்பாங்க? இது நாள் வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப பயமா இருக்கு, எனக்கு பிடிக்காத விஷயத்த கொடுத்துருவாங்களோன்னு. பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நாங்கள் இருக்கோம்ல. அப்படி ஒன்று பேச்சு நடந்துச்சுன்னா நாங்கள் வந்து அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் பேசுகிறோம். பேசுனா சரியாகுமா? பாட்டி தான் அவ்வளோ பிடிவாதமா இருக்காங்களே. அஞ்சலி, வயசானவங்க அவங்க ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு இந்த அளவுக்கு பிடிவாதமாக இருக்காங்க. நம்ம வயசு பொண்ணுங்க ஒரு விஷயத்துக்கு அடம் பிடிக்கவும் தெரியல, பிடிவாதமாக அது வேணான்னு சொல்லவும் தெரியல. ஒன்று சொல்லிட்டா போதும், இப்படி மூலையில் உட்காந்து அழுகிறது தான். வாயை திறந்து நம்ம தைரியமாக பேசுறது இல்லை. அதனால தான் வீட்டில் இருக்கவங்க பொண்ணுக்கும் சரியாட்டுக்குன்னு சொல்லி இவங்க பாட்டுக்கும் நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த கொடுத்துட்றாங்க. நம்மளும் பிடிக்குதோ பிடிக்கலையோ வீட்டில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு போவோம். அதுக்கப்புறம் கஷ்டப்பட போகிறது நம்ம தான், அவங்க கிடையாது. அவங்க மனசில் பொறுத்த வரைக்கும் நம்ம பிள்ளைய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், நல்ல இடத்துல சேர்த்துட்டோம். ஆனால் அங்கே போய் வாழுறது நம்ம தானே. நமக்கு தான் தெரியும் அங்கே எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு. ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அந்த இடத்துல இருக்கவே கூடாது. அப்படி இருக்கும்போது பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு பிடிக்காத ஒரு ஆள் கூட, பிடிக்காத ஒரு ஃபேமிலி கூட நம்ம எப்படி இருக்க முடியும்? மாயா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுல ஒரு திருத்தம். எனக்கு என் மாமா ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும். என் மாமாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்க மாமாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னைக்கும் ஆசைப்பட்டது இல்லைல்ல. அவர் கூட உரிமையா ஜாலியா விளையாடுவ. ஏன் நாங்களுமே அவர்கிட்ட ஜாலியா விளையாடுவோம். நர்மதா, உனக்கு தெரியும்ல, சின்ன வயசுல இருந்து அவரு கூட தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அவரு தான் எங்களை அதிகமா தூக்கி தூக்கி வச்சு ஊரெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் அவர் பின்னாடியே ஓடுறது, எங்க போனாலும் நானும் வர நடுப்பிடிக்கிறது, எங்களுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. அப்படி அவர் கூட பழகிட்டு திடீர்னு அவரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படி பண்ண முடியும்? அது நல்லா இல்ல. அஞ்சலி, எங்க கிட்ட இவ்வளோ பேசுறல, நீ ஒன்று பண்ணு. நீ பேசாம விஸ்வா மாமா கிட்டே போய் பேசு. மாமா கிட்டயா? நான் எப்படி பேச முடியும்? லாவண்யா சொல்றது கரெக்டு தான். சம்மந்தப்பட்ட ஆளு நீயும் விஸ்வா மாமாவும் தான். ஸோ நீ அவர்கிட்ட டைரெக்டாக பேசலாம். நீ சொன்னாதான் அவருக்கு புரியும். நம்ம பாட்டிக்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது, அப்பா அம்மா கிட்ட சொல்லியும் புரிய வைக்க முடியாது. ஆனால் சம்மந்தப்பட்ட விஸ்வா மாமா கிட்ட சொன்னால் அவர் புரிஞ்சுப்பார். அவர் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் பேசினா கரெக்டாக இருக்கும். நம்ம பேசுகிறத கேட்க மாட்டாங்க. ஆனால் விஸ்வா மாமா சொன்னால் கேட்பாங்கல்ல. நீ விஸ்வா மாமா கிட்டே போய் பேசு. நர்மதா, மாயா சொல்றது கரெக்டா இருக்கு. நீ பேசாம விஸ்வா மாமா கிட்டே பேசிப்பாரு. அவர் எல்லார்கிட்டயும் பேசி புரிய வைப்பாரு. சரிடி, அப்போ நான் நாளைக்கு மாமா கிட்ட பேசுறேன். இதுதான் சரி. இப்போ முடிவெடுத்த பத்தியா? இதுதான் கரெக்டு. இதுக்கு போய் 2 நாளாக உட்காந்து அழுதுட்டு இருக்க. அஞ்சலி, இப்போ நடக்கிற விஷயம் எல்லாமே கிக்கி சீனியருக்கு தெரியுமா? இல்ல, நான் சொல்லவே இல்லை. அப்பாவும் அம்மாவும் பேசினதுக்கு அப்புறம் சொல்லலான் இருந்தேன். நான் இன்னும் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அவர் ட்ரெக்கிங் போயிருக்காரு. ஸோ எல்லாம் மலைப்பகுதி, எங்கே இருக்காருன்னு தெரியல. நானும் 2 நாளாக ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறாரு. வீட்டுக்கு வந்ததும் கண்டிப்பாக என்னை பார்க்க வருவார். அப்போ நேரில் பார்த்து எல்லாமே நான் சொல்லிக்கிறேன். அஞ்சலி, 2 நாளாக சீனியர் ஃபோன் எடுக்கலையா? அப்போ உனக்கு இவங்க எல்லாரும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தெரியாதா? லவண்யா, நீ என்ன சொல்ற? அவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்களா? ஆமாம் அஞ்சலி, அவங்க வந்துட்டாங்க. காலையில் தான் வந்தாங்க. ஏன் சீனியர் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலையா? இல்லடி, அவர் 2 நாளா ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்புறம் எப்படி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு?
வந்துட்டாரா? ஆமாடி, காலையில் 5 மணிக்கெலாம் வந்துட்டாங்களாம். கிரிஷ் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி வந்துட்டோம், ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு உன்னை மறுநாள் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. ரொம்ப நேரம் கூட பேசலை. சரி, உனக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாருன்னு நினச்சி தான் நானும் எதுவும் சொல்லலை. இப்போ நீ சொல்லும் போது தான் தெரியுது 2 நாளாக அவன் ஃபோன் எடுக்கலையா. அஞ்சலி, ஐ எம் வெரி சாரிடி. உனக்கு தெரியும் நினச்சேன். காலையில் அவர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டோம், ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் ரெஸ்ட் எடுத்துட்டு உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் ஃபோன் பண்ணல, நானும் ஃபோன் பண்ணல. எங்ககிட்ட சொன்ன மாதிரி உன்கிட்டயும் சீனியர் சொல்லியிருப்பாருன்னு நினச்சிதான் நானும் எதுவும் சொல்லலை. சாரிடி. ஏண்டி, சும்மாவாது கேட்டிருக்கலாம்ல, இந்த மாதிரி எனக்கு கால் பண்ணாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. புட்டி, சத்தியமா எங்களுக்கு தெரியல. இவ எப்படி பேசாம இருப்பா சீனியர் கிட்ட? அதனாலதான். விடுடி, பரவாயில்ல. ஆனா ஏண்டி இவர் என்கிட்ட பேசாம இருக்கிறாரு? திரும்பி வந்ததும் சொல்லல, அதுக்கு முன்னாடியும் 2 நாளா ஃபோன் எடுக்கவும் இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஒருவேளை இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருச்சோ, தெரிஞ்சு கோபமா இருக்காரோ? இங்க நடக்கிற விஷயம் எப்படி தெரியும்? நீ சொல்லிதான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி தெரிய வாய்ப்பு இருக்கு? இல்லை அஞ்சலி, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும்? நமக்கே இவ சொல்லிதான் தெரியும். அப்படி இருக்கும்போது அவருக்கு யார் சொல்லியிருப்பா? அதானே. அது மட்டும் இல்லாம பாட்டி மட்டும்தான் அங்கிருந்து இங்க வந்து பேசியிருக்காங்க. இன்னுமே இந்த விஷயம் அங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அப்பா, அம்மா, அப்புறம் நண்டு, அப்புறம் பாட்டி, அதுக்கப்புறம் அஞ்சலி, இவங்களுக்கு மட்டும்தான் விஷயம் தெரிஞ்சிருக்கு. அஞ்சலி சொல்லிதான் நமக்கே இந்த விஷயம் தெரியும். அப்படி இருக்கும்போது யார் சொல்லியிருப்பா? அது அன்னைக்கு கிரிஷ் ஃபோன் பண்ணாரா, பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு என்னன்னு தெரியல, கேக்கே ரொம்ப டல்லாக இருக்கான், ஒரு மாதிரி யோசனையிலே இருக்கான், ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணாலும் ஒழுங்காக எடுத்து பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காருன்னு கிரிஷ் சொன்னாரா. சரி, அதுக்கு? அதான் நானும் பேச்சு வாக்கில் இங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். விஸ்வா மாமாவுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேச்சு நடக்குதுன்னு கிருஷிக்கிட்ட சொல்லிட்டேன்னா அவரும் கேகே சீனியர் கிட்ட சொல்லிட்டாரு. மய, கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனுக்கு? புட்டி, என்ன இங்கே பாரு, நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இந்த மாதிரி சொன்னார், நானும் பேச்சு வாக்கில் இங்கே நடக்கிறது எல்லாமே சொல்லிவிட்டேன். அதுக்கு இப்போ என்னவா? எது என்னவா? ஏண்டி, இது அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற பர்சனல். அது ஏண்டி அவர்கிட்ட போய் சொன்ன? ஏன் இப்ப நான் வந்து சிட்டி கிட்ட எல்லாத்தையும் சொன்னனா? இல்லையே, அவர் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாரு. ஆனா இங்க நடக்கிற விஷயம் நான் ஒண்ணு கூட சொல்லல. ஏன் அவருமே என்கிட்ட கேட்டாரு, அஞ்சலிக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏன் சரியா பேச மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி கேக்கே வந்து ரொம்ப டல்லா இருக்கான், ரொம்ப டென்ஷன் ஆகுறான்னு. நான் சொல்லிட்டேன், அவன் நல்லா தான் இருக்கான், அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தேவையில்லாம எதையும் யோசிக்காம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனா நீ என்னடின்னா இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்க. இப்போ நான் சொன்னதுல என்னடி பிரச்சனை? இப்போ எதுக்கு எல்லாமே என்கிட்ட வரீங்க? ஏய் லூசு, பிரச்சனை தான் இது. அவ சொல்ல வேண்டிய விஷயம் அவ சொல்லாம நீ சொல்லிட்ட. இங்க பாரு, இது அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிறது. மூணாவதா ஒரு ஆள் இந்த விஷயத்த சொல்லி தெரிய வந்துச்சுன்னா அது எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு கோவம் வரும். இதனாலதான் 2 நாளா இவ ஃபோன் பண்ணி அவர் எடுக்கல போல. இங்க ஊருக்கு ரிட்டர்ன் வந்தது கூட சொல்லாம இருக்காரு. என்னடி புட்டி இப்படிலாம் பேசுறான்? பின்ன நீ பண்ணதுக்கு இங்க பாரு, ஏதோ அவன் நார்மலா பேசிட்டு இருக்கா, இல்லனா அவளை பத்தி உனக்கு தெரியும்ல, ஏன்டி இப்படி பண்ணி வச்ச? அஞ்சலி, ஏதோ அவர் கேட்டாருன்னு நான் படுக்கு ஒளறி வச்சுட்டேன். சாரிடி, என்னை மன்னிச்சிரு. இது இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. சாரி சொல்லி என்ன ஆக போகுது மாயா? 2 நாளா ஃபோன் எடுக்கல, நான் என்ன ஏதுன்னு பயந்துட்டேன் தெரியுமா? நீ என்னடினா இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்க. மாயா, எனக்கு சொல்ல தெரியாதா? நான் ஏன் சொல்லாம இருந்தேன்? வீட்ல யாரும் என்கிட்ட எதுவும் பேசல, அவங்களா பேசிட்டு இருக்காங்க. அவங்களா பேசிட்டு இருக்கும்போது தேவையில்லாம எதுக்கு நம்ம டென்ஷன் கொடுக்கணும்னு தான் நான் அமைதியா இருந்தேன். அது மட்டும் இல்லாம என்ஜாய் பண்ணலான்னு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா ட்ரெக்கிங், மலை பகுதிடி, எந்த மலையில ஏறிட்டு இருப்பாங்கன்னு தெரியாது. அதனாலதான் அவங்கள பதட்டமாக்க கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தேன். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலான் இருந்தேன். ஏன் மாயா இப்படி பண்ண? அஞ்சலி, சத்தியமா நீ ஃபீல் பண்ணாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் சத்தியமா இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. நான் சொன்னதால தான் அவர் 2 நாளா உனக்கு ஃபோன் பண்ணவே இல்லையா? நீ ஃபோன் பண்ணி எடுக்கலையா? ஆமா, வேற என்னவா இருக்கும்? வேற உங்களுக்குள்ள என்னடி பிரச்சனை இருக்க
போகுது. இது நாள் வரைக்கும் இவங்க சண்டை போட்டு ஒரு நாள் கூட பேசாம இருந்ததே கிடையாது. ஏன் சண்டையே போட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது பாரு, நீ பட்டிக்கு எதோ சொல்லி வச்சு இப்ப அவர் பேசவே இல்ல, ஊருக்கு வந்தது கூட சொல்லல. அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏற்கனவே வீட்ல நடக்கிறத நினைச்சு 2-3 நாளா அழுதுட்டு இருக்கா. பத்தாததுக்கு நீயே ஏன் மாயா இப்படி பண்ற? புட்டி ரொம்ப திட்டாதடி, தெரியாம பண்ணிட்டேன். லாவண்யா பாரு இவள. மய தேவையில்லாத்து பண்ணிட்ட. இப்ப இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு பிரிவு வந்துருச்சு பாரு. என்ன இவங்க 2 பேர் மாறி மாறி சண்டை போட்டுக்கல. ஆனா பாரு, நீ சொன்ன விஷயத்தால அவரு டோட்டலா அப்படியே அவாய்ட் பண்ணிட்டாரு பாரு அஞ்சலிய. ஏய் நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் இல்ல, நான் சொன்னதால கொஞ்சம் அப்செட் ஆயிருப்பாரே தவிர டோட்டலாலாம் அவாய்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. அதுவும் அஞ்சலிய அஞ்சலியை கரெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அஞ்சலி பின்னாடி எப்படி திரும்ப சுற்றி வந்துட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஈஸியாலாம், அதுவும் நான் சொன்னதெல்லாம் வச்சு அவாய்ட் பண்ண மாட்டாரு. அஞ்சலி, இவளுங்க சொல்கிறதெல்லாம் நீ கேட்காத. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்கல்ல, அதான் டயர்டில் தூங்கியிருப்பாங்க. நீ வேணா பாரு, நாளைக்கு கண்டிப்பாக சீனியர் ஒன்று பார்க்க வருவார். மக்களே எங்க இருக்கீங்க? பின்னாடி தோட்டத்துல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏடி மூஞ்சி ஏன் இப்படி வச்சிருக்க? ஏன் என்னாச்சு? சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அம்மா, அவளுக்கு வெயில் ஜுரம், அதான் மூஞ்சி அப்படி வச்சிருக்கா. வெயில் ஜுரமா? வெயில் ஜுரமா? வெயில் ஜுரம்னா கேள்விப்பட்டதே இல்லையே. அது புதுசா இப்ப வந்திருக்கு வைரஸ். கொரோனா மாதிரி புதுசு புதுசா ஜுரம் வருது. ஏடி அப்ப ஏந்திரி, போய் ஹாஸ்பிடல்ல ஒரு ரேட் பாத்துட்டு வந்துருவோம். அம்மா எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தோ இவ இருக்கால, இவளுக்கு தலையில இருந்த மூளை எங்கேயோ பறந்து போச்சு. மூளை பறந்து போச்சா? ஏடி என்ன சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அஞ்சலி என்னம்மா சண்டை போட்டுக்கிட்டீங்களா? இல்லம்மா சண்டைலாம் போடல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். வந்தனா அமைதியா இரு. சண்டை போடலையா? சண்டை போடாம என்னத்துக்கு இவளும் கோபமா இருக்கா அவளும் கோபமா இருக்கா? அதாம்மா வைரஸ், 2 பேத்துக்கும் வெயில் ஜுரம், அதான் 2 பேர் கோவமா இருக்காங்க. மயா ஆத்தாலே தெரியுது, சண்டை தான் போட்டிருப்பீங்க போல. சரி, உங்க சண்டையில என்னத்துக்கு நான் வர? இப்ப சண்டை போட்டுப்பீங்க, அப்புறம் 4 பேர் சேர்ந்து ஆட்ட போடுவீங்க. இதுல நடுவுல மாட்டிட்டு நாகத்தான் முழிக்கிறதா இருக்கும். உங்க சண்டையை நீங்களே பாத்துக்கோங்க. ரொம்ப நேரம் இப்படி இங்கனிக்கே பின்னாடி தோட்டத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. வயிற்றுக்கு ஏதாவது தர வேண்டாமா? சாப்பாடுலாம் செஞ்சுட்டேன், வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம். சாப்பாடா? பொன்னியம்மா, என்ன சாப்பாடு செஞ்சீங்க இன்னைக்கு? பெருசா என்ன செஞ்சேன்? நொய்யரிசி போட்டு சாப்பாடு வடிச்சு கருவாடும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சிருக்கேன். அப்படியே 2-3 பப்படும் பொரிச்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு அப்புறமா போலாம். நான் வீட்டுல போன் பண்ணி சொல்லிவிட்டேன், பிள்ளைங்க சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வரும்னு. அவங்களும் சரின்னு சொல்லிவிட்டாங்க. இது கருவாடு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சிங்களா? ஆஹா, அதுவும் நொய் அரிசி அடி தூளா இருக்கும். சரி சரி, வாங்க வாங்க, சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். தொட்டியில தண்ணி கம்மியா தான் கிடக்கு, மோட்டர் போட்டு கை கால்லாம் கழுவிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்க. ஏய், சாப்பாடு சூடு ஆறிட போகுது, வாங்க வாங்க சாப்பிட போலாம். ஏண்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு இப்ப சோறு தான் முக்கியமா? ஏண்டி, அன்னைக்கு பாவம் பச்சை பிள்ளையாட்டா இருந்தான், அவன்கிட்ட சமோசாவுக்காக நீனு காலேஜ் கூட பார்க்காம நடு கிரவுண்ட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருந்த. அதான் உனக்கு தெரியலையா? நான் இப்ப சாப்பிட போறேன்னு சொன்னதுக்கு தான் உனக்கு தப்பா தெரியுதா? மயா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே சமாளிக்காத. பாவி இப்ப இவ என்ன பண்ணுவா? அஞ்சலி, நான் வேணும்லாம் எதுவும் பண்ணல. சாரிடி, நான் இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டேன். வேணும்னா நானே கேகே சீனியர் கிட்ட பேசி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். அஞ்சலி 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 நில்ல. ஹே, அவ சாப்பிடுறதுக்காக தொட்டில கை கழுவ போயிட்டு இருக்காடி. வாங்க நம்மளும் போய் கை கழுவிட்டு வருவோம். அண்ணா அப்பவே சொல்லிட்டார, நீ நானும் சொல்லிட்டேன். இந்நேரம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியும் குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே வந்துடும் வீட்டுக்கு. அப்படிங்களா தம்பி? கொஞ்சம் வெரசா ரெடி பண்ணிட்டாங்கன்னா நல்லது. என்ன குழந்தை எப்ப பிறக்கும்னு தெரியாது, மாசம் வேற கிட்டத்தட்ட வந்துருச்சு. அண்ணி, குழந்தை பிறந்தா அம்மா வீட்டுக்கு தானே முதல்ல தூக்கிட்டு போவாங்க. அப்படி பார்த்தா புள்ளைய அங்கதானே தூக்கிட்டு போவீங்க. ஆமா தம்பி, புள்ளைய அங்கதான் தூக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் புண்ணியானெல்லாம் முடிஞ்சு புள்ளைய எங்கேயும் தூக்கிட்டு வரணும்ல. பிள்ளைக்கு உரிமையான இடம் இந்த இடம் தானே. என்னதான் எனக்கு எங்க அப்பா வீட்டு பெரிய மனசு இல்லாம நான் அங்கேயே போய் இருந்தாலும் என் வீடு இதானே, என் பேரப்பிள்ள அப்புறம் இங்கே தானே வந்தாகணும். சரிங்க நீ, சரிங்க நீ. அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன். தம்பி, சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை சரி சின்னதா பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தொட்டில சின்னதா பண்ணிட்டு போறாங்க. நல்ல பெரிய தொட்டிலா
ஒரு 3-4 வயசு வரையும் புள்ள அதுலயே தூங்குற மாதிரி நல்ல பெரிய தொட்டில பண்ண சொல்லுங்க. அண்ணி நீங்க 3-4 வயசுங்கிறீங்க, அண்ணன் 5-6 வயசு வரையும் என் பேரப்புள்ள அந்த தொட்டில தான் படுத்து தூங்கணும், நல்ல பெரிய தொட்டில பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, உங்க அண்ணனுக்கு வேற வேலையே இல்ல. புள்ள 6 வயசு வரையுமா தொட்டில கிடக்கும்? புள்ள 1 வருஷத்துக்குள்ளேயே தொட்டில விட்டு இறங்கி இங்கி ஓட ஆரம்பிக்கும். ராத்திரி நேரம் அப்புறம் பகல்ல தொட்டில கடத்திட்டு நம்ம வேலை பார்க்கலாம் பாத்தீங்களா? தொட்டில இருந்து புள்ள உருண்டு விழுடாது. சரிங்க நீ நீங்க சொன்ன மாதிரி நல்ல தாராளமாவே தொட்டில் செய்ய சொல்றேன். சரிங்க தம்பி. அக்கா தம்பி, காலங்காத்தால உங்ககிட்ட பேசலாம் தான் வந்தேன். நீங்க வேற வேலைக்கு போயிடுறீங்க. இப்பெல்லாம் சீக்கிரமாவும் வரதில்ல, லேட்டா தான் வீட்டுக்கு வரீங்களாம். அதான் காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு காலங்காத்தாலே வந்தேன். மத்தபடி யாருக்கிட்டும் பேசுறதுக்காகலாம் வரல. அக்கா நான் பண்ணது தப்புதான். அம்மா வந்து வீட்ல கேட்டன்னைக்கே உங்கள்ட்ட ஒரு போன் போட்டு ஒன்று சொல்லியிருக்கணும். சொல்லாம இருந்தது தப்புதான். ஆனா அம்மா தான்க்கா சொல்ல வேணாம்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் சொல்லல. என்னைக்காவது உங்ககிட்ட ஏதாவது நான் மறைச்சிருக்கேனா, சொல்லாம விட்டுருக்கானா? அம்மா சொன்னதாலதான்க்கா சொல்லல. அதுக்கு போய் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டீங்க, கஷ்டமா இருக்குல்லக்கா. பத்மாத்த இதுக்கெல்லாம கவலைப்படுறது, சரஸ்வதி அத்தை சும்மா சொல்றாங்க, அதெல்லாம் உங்ககிட்ட பேசுவாங்க. இது நாள் வரைக்கும் 2 பேரும் சண்டையே போட்டதில்ல, பேசாம இருந்ததில்ல. இப்ப மட்டும் அத்தை உங்ககிட்ட பேசாம இருந்துருவாங்களா? இல்லப்பா, நான் சொல்லியிருக்கணும். அம்மா என்னதான் சொல்லியிருந்தாலும் நான் அக்கா கிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லாம விட்டது ஏன் தப்பு தான். அக்கா கோவப்படுறதுல நியாயம் இருக்கு, ஆனா மன்னிச்சிருக்கா. ஏன் தம்பி, நீங்க கூட ஒரு வார்த்தை சொல்லல பாத்தீங்களா? அண்ணி நான் அப்பவே இவகிட்ட சொன்னேன், அம்மா சொல்லிட்டு போட்டும், நீ அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேளு, நான் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாக்குறேன்னு. ஆனா இவதான் வேணாம், அம்மாவுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க, உங்களை நம்பி ஒரு விஷயத்த சொன்னா நீங்க அப்படியே அங்க சொல்றீங்களா, என் மேல நம்பிக்கை இல்லையா, அப்படி இப்படின்னு பேசுவாங்க, பாவம் அவங்க மனசு கஷ்டப்படும், அது சொல்ல வேணாம்னு சொல்லி இவதான் சொன்னான். ஆனாலும் சரி நான் அண்ணன் கிட்ட கேட்கல, நீ அக்கா கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லு, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இவதான் வேண்டாம், அம்மா மனசு கஷ்டமாகும்னு சொல்லிட்டு இவதான் சொல்லாம இருந்துட்டா. மாமா ஏன் மாமா உங்க பங்குக்கு ஏன் மாமா நீங்க வேற எழுதி விடுறீங்க? இல்ல மாப்பிள்ள சொல்லும்ல, நான் சொன்ன உங்க அத்தை கிட்ட, உங்க அத்தை கேட்கல, பிறகு நான் என்ன பண்ணேன்? ஏக்கா மன்னிச்சிருக்கா, இனிமே என்ன நடந்தாலும் சொல்றேன், மன்னிச்சிருக்கா. பாக்குறேன். யார் என்ன சொன்னாலும் மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கியா, இல்ல யார் என்ன சொன்னாலும் அக்கா கிட்ட வந்து சொல்றியான்னு பாக்குறேன். அப்புறம் பாத்துட்டு உன்கிட்ட பேசுறேன். ஏக்கா மூஞ்சி அப்படி வச்சுக்காத. உன்கிட்ட பேசாம நான் எங்க போறேன்? என்ன சின்ன வருத்தம், அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஏண்டி நண்டு இவ்வளவு நேரமாடி தூங்குவேன்? இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்ல, அதான் புள்ள இவ்வளவு நேரம் தூங்கி இருக்கு. பள்ளிக்கூடம் இருந்தாலும் இல்லனாலும் மகாராணி இப்பதான் ஏஞ்சி வருவாங்க, பொறுமையா. மாமா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ என்ன தட்டோட வந்துட்ட? தட்டோட வந்துட்டனா? என்னடி சொல்ற? ஆமா, ஏதோ கேக் வாங்கி கொடுத்தியான்னு உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்ன, அதுக்குன்னு காலங்காத்தால பெரியம்மா கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்கறதுக்கு தட்டை தூக்கிட்டு வந்துட்ட. ஏடி வயசுக்கு மீறி பேசிட்டு உட்கார்ந்திருக்க, மாமா கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு? என்னடி பேச்சு இதெல்லாம்? பொண்ணு பார்க்க வந்தமா, பொண்ணு பார்க்க வரதுக்கு நம்ம எதுக்கு 2 பேர் மட்டும் வந்தோம்? மாமா தாம்மா சொன்னாரு நான் உன்னை பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வருவேன்னு. நான் சொன்னேன் 12வதுல முடிச்சு நான் காலேஜுக்கு போய் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பொண்ணு பார்க்க வாமாமா, இப்ப வர வேணான்னு சொன்னேன். இப்ப பத்தியா காலங்காத்தாலே தட்டை தூக்கிட்டு வந்து பொண்ணு பார்க்க வந்துட்டாரு. மக்களே என்ன பேச்சு பேசுற? அப்பா நீ ஒத்துக்காத, பெரியம்மா சொன்னாலும் ஒத்துக்காத. நான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன். நான் மாமா கிட்டே சொல்லிட்டேன், மாமாவும் சரின்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு தட்டை தூக்கிட்டு வந்துட்டாரு. நீ ஒத்துக்காதப்பா. நண்டு மக்களே என்ன பேச்சு பேசுற? மாமா பொண்ணு பார்க்க வரலையே, மாமாவும் பெரியமாவும் உங்க அண்ணி அதிதிக்கு குழந்தை பிறக்க போதுல, அதுக்கு தொட்டில் செய்ய சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தாங்க. அதான் உங்க பெரியப்பா, அதான் பெரியம்மா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க. எது மாமா, அப்ப நீங்க என்ன பொண்ணு பார்க்க வரலையா? இல்லடி பொண்ணு பார்க்க வரல. ஏன் உனக்கு பொண்ணு பார்க்க வரணுமா? சொல்லு, உடனே போய் வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். ஐயோ ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். மாப்பிள்ள தப்பா எடுத்துக்காதீங்க, விளையாட்டு புள்ள ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிடுச்சு. மாமா நான் எதுக்கு தப்பா எடுத்துக்க போறேன்? நான் சும்மா அவகிட்ட கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். அவ இந்த தட்டை பார்த்ததும் நான் தான் அவளை பொண்ணு பார்க்க வந்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டா. மக்களே இந்த தட்டு பெரியம்மாவது, உங்களுதான். ஏன் பெரியம்மா, நீங்க எங்கேயாவது பொண்ணு பார்க்க போறீங்களா என்ன? இல்லம்மா இல்ல, நான் யாரையும் பொண்ணு பார்க்க போல. இங்க பக்கத்துல சரோஜாக்கா இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க. அதான் நலுங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சுமங்கலி பூஜை நடத்தினாங்க, கூப்பிட்டாங்க, அதான் நான் போயிட்டு வந்தேன். அவங்க கொடுத்ததுதான். ஓ அப்படியா? அம்மா கூட காலைல போயிட்டு வந்தாங்க. சரி பெரியம்மா. மாமா நண்டுக்கு பொண்ணு பார்க்க வரணும்னு ஆசை போல, நீங்க ஊன்னு சொல்லுங்க, நான் ஊரெல்லாம் கூட்டிட்டு நண்டு பொண்ணு பார்க்க வரேன். ஏண்டி நீ தானே சொன்ன அன்னைக்கு மாமா நான் உன்னையே கட்டிக்கிறேன், நீங்க பொண்ணு பார்க்க வாங்கன்னு, இப்ப ஊங்குற? மாமா நான் சும்மா சொன்னேன். அக்கா அம்மா ஏதாவது?
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா எதுவும் சொல்லலை. அதெல்லாம் விஸ்வா சொல்லி புரிய வச்சுக்கிட்டான். அவங்க வயசானவங்க, புரியாம புரியாதமா இருப்பாங்க. கொஞ்ச நேரம் உட்கார வச்சு சொல்லி புரிய வச்சுனா எல்லாம் சரியாயிடும். நாங்களுமே அன்னைக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டோம். ஆனா அம்மா பிடிவாதமா இருந்துட்டாங்கக்கா. எங்களுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் இவரு 2 நாளுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டாரு. சரி விடு, இப்போ என்னத்துக்கு அந்த பேச்சை திரும்பி திரும்பி பேசிக்கிட்டு? அம்மா விஸ்வாவுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் பொருத்தம் இருக்காது. ஏன்னா 2 பேரோட வயசு. அவ சின்ன பிள்ளை, எப்படி கட்டி வைக்க முடியும்? மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. சும்மா ஆசைப்பட்டங்கிறதுக்காக சின்ன பிள்ளைய பிடிச்சி கட்டி வைக்க முடியுமா? அத்தை கிட்ட நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அத்தை ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டாங்க. என்னால அவங்களை எதிர்த்து எதுவுமே பேச முடியல. விடுங்க தம்பி, அதான் பேசி முடிச்சாச்சுல. அண்ணி, ஆனா அண்ணன் ஒரு வார்த்தை கூட இதை பத்தி என்கிட்ட கேட்கவே இல்லையே. வீட்டில் எப்படி ஒன்று நடந்ததுன்னு உங்க அண்ணனுக்கும் தெரியாது, என் அண்ணனுக்கும் தெரியாது, ஏன் அப்பாவுக்கு கூட தெரியாது. தெரிஞ்சா அப்பா ரொம்ப கத்துவாரு, அம்மா கிட்ட தான் சண்டை போடுவாரு. ஏன்னா ஏற்கனவே அம்மா அப்பா கிட்ட பேசும்போது அப்பா சொல்லி தான் விட்டாரு, இந்த மாதிரிலாம் பேசாத, இந்த மாதிரி நினைக்காதன்னு. ஆனா அதையும் மீறி அம்மா இங்க வந்து கேட்டுட்டாங்க பாத்தீங்களா? தெரிஞ்சா அப்பா கத்துவாரு. அதான் வீட்டில் யாரும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டிக்கல. ஓ, அப்போ கல்யாணம் கேன்சலா? மாமாவுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் நடக்காதா? ஏண்டி, நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, கட்டினா ஒன்னதான் கட்டுவேன். உன் அக்காவெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. நானும் உங்களை கட்டிக்க மாட்டேன். இது மாமனை கட்டிக்க மாட்டியா? என்ன மாமா, உங்க பொண்ணு என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொல்றா, நீங்க அமைதியா இருக்கீங்க. மாப்பிள்ள, உங்களுக்கு இல்லாத உரிமையா மாப்பிள்ள? என் பொண்ணை தானே கட்டிக்கங்க, யாரு வேணான்னா. எப்போ என்னப்பா நீ சரின்னு சொல்ற? அஞ்சலியை கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னப்ப மட்டும் வேண்டாம், சின்ன பிள்ளை அப்படி இப்படின்னு சொன்னீங்க. என்னை சொன்னதும் கட்டிக்கன்னு சொல்றீங்க. எங்ககிட்ட நல்லா வாயாடுறல. போ போ, விஸ்வா தம்பியை கட்டிக்கிட்டு அங்க போ. உனக்கு மாமியார் குடும்பமா லலிதா நீ என்னன்னு காமிப்பாங்க. அதெல்லாம் லலிதாத்தை நல்லா பார்த்துப்பாங்க. ஆமா, பாத்துப்பாங்க. அத்தையா இருந்தா எல்லாம் நல்லா பாத்துப்பாங்க. மாமியார் ஆனா தெரியும். நானும் மாமாவை கட்டிக்க மாட்டேன். போடி, நீங்க ஒன்னும் என் பிள்ளைய கட்டிக்க வேணாம். என் பிள்ளைக்கு நாங்க நல்ல தேவதை மாதிரி பொண்ணு பார்த்து கட்டி வைப்போம். கட்டி வச்சுக்கோங்க, யாரு வேணான்னா. வாய் தான், வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், உன்னால சமாளிக்கவே முடியாது. சரி, எங்கடி நீ மட்டும் தான் நிக்கிற? எங்க உங்க அக்கா? அவள என்ன தூங்கிட்டு இருக்கா? தூங்கலாம் இல்ல, எழுந்திருச்சுட்டா. லாவண்யா வீட்டுக்கு வரையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்படியா? சரிங்க அத்தை. பெரியமா, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது, கிளம்பலாமா? சரிப்பா, கிளம்பலாம்.
அம்மம்மா ஓவியம் இத்தோவன் சிற்பனியும் பெண்ணாய் மாறியது அந்த புறத்து மகராணி ஓ ஓ, ஓ அந்த புறத்து மகராணி ப்ரோ இதுக்கு போய் ஹாஸ்பிட்டல் வரலாமா? சும்மா இருடா, உன்னை யார் அதெல்லாம் பண்ண சொன்னது? தேவையில்லாம கிளாஸ்ல போய் கைய வச்சு பாரு, அது உடஞ்சதும் கையை கிழிச்சு விட்டுருச்சு. சரி ஹெல்ப் பண்ணலான்னு கைய வச்சேன், அது ஸ்லிப் ஆகி உடஞ்சிருச்சு. உடஞ்ச வேகத்துல கண்ணாடி கிழிச்சிருச்சு. நான் என்ன பண்ணேன்? உன்னை யாரு இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? அது பண்றதுக்கு தான் ஆள் இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க சேஃபா தான் அதை பண்ணுவாங்க. கையில கிளவுஸ் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆனா நீ அப்படியே போய் தூக்கிட்ட. இங்க பாரு, கையை வேற நல்லா கிழிச்சு விட்டுருச்சு. வீட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சது அவ்வளவுதான். ப்ரோ சின்ன கீரல் தான், இதுக்கு போயா? எதுடா இது உனக்கு சின்ன கீரலா? பேசாம இரு. நர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னமும் ட்ரீட்மெண்ட் பண்ணாம இருக்கீங்க? அவன் கையில இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. சாரி சார், டாக்டர் ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருந்தாங்க, அதான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இதோ டாக்டர் வந்துட்டாங்க. கடவுளே, இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் வந்ததே பெருசு, இதுல வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்றதா இருக்கு. டாக்டர், கண்ணாடி கிளாஸ் டோருக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதை தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்து உடஞ்சி அதை எடுக்கும்போது கிளாஸ் கிழிச்சு விட்டுருச்சு. ஆழமாலாம் ஒன்றும் இல்லை. ப்ரோ இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் எதுக்கு? ஹேண்ட் வாஷ் பண்ணாலே பிளட் எல்லாம் போயிடும். சும்மா இருடா. டாக்டர் நீங்க கொஞ்சம் என்னன்னு பாருங்க. തെക്കിനെയും തെന്നലായി നിന്നരുകെ വന്നു ഞാൻ കാതിലൊരു മന്ത്രമായി കാകലികൾ മൂലവേ തത്താലെ പിന്നെ சேலை நெய்வே. சிஸ்டர் டாக்டர் விஜய் இல்லையா? இருக்காங்க சார், அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, ஒரு சர்ஜரி. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அவரை பார்க்க முடியாது. ரம்யா, அந்த பேண்டேஜ் கொடுங்க. ஓகே டாக்டர். டேய் ஒழுங்கா காட்டுடா. அவங்களுக்கு நீ ஒழுங்கா காட்டினா தானே அவங்க உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஓகே ப்ரோ. சாரி. அனன்யா பாத்து. அனன்யாவா? ஒருவேளை நெஞ்சை பூ போல் கொய்தவளே என்னை ஏதோ செய்தவளே நெஞ்சை பூ போல் கொய்தவளே என்னை ஏதோ செய்தவளே. சிசர் கொடுங்க. டாக்டர், இந்த கண்ணு இதே கண்ணு தான். அன்னைக்கு தூரத்துல இருந்து பார்த்த அதே கண்ணு இன்னைக்கு இவ்வளவு பக்கத்துல இருந்து பாக்குறேன். பா என்ன கண்ணு! ஆனா இப்பவும் என்னால மூச்சு பார்க்க முடியலையே. அப்போ இங்கதான் டாக்டரா ஒர்க் பண்றியா? நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியும், உன் பேர் தெரியும், உன்னை சின்ன வயசுல பார்த்துருக்க. ஆனா இப்போ இப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த கண்ணு மட்டும்தான், இந்த கண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியும். மூஞ்ச முழுசா பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னு சொல்ல தெரியல. சின்ன வயசுல நான் பார்த்த பொண்ணு, ஆனா இப்போ அவ எப்படி இருப்பான்னு கூட தெரியல. பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா கண்ணு மட்டும்தான் தெரியுது, முகம் தெரியலையே. அன்னைக்கு தூரத்துல இருந்து உன் கண்ணை பார்த்தப்போ என் ஹார்ட் பீட் எகிரிச்சு. இப்போ இவ்வளவு பக்கத்துல நெருக்கமா உன் கண்ணை பார்க்கறப்போ ஹார்ட் பீட் எகிருது. உனக்கு கேட்குதா என்னன்னு தெரியல, ஆனா என் ஹார்ட் துடிக்கிறது எனக்கே அவ்வளோ சவுண்டா கேட்குது. உன் கண்ணில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. ஆனா உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நீ கண்ணை மட்டும் தானே எனக்கு காட்டிட்டு இருக்க. உன்னோட முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. முகத்தை ஆனா மறைச்சிக்கிட்டே. அனன்யா ஓகே தானே? ஒரு பிரச்சனையும் இல்லை. கிளாஸ் ஆழமாலாம் கிழிக்கல, லைட்டாக தான் காயம்பட்டிருக்கு. பட் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் பேண்டேஜ் போட்டிருக்கேன். 2 நாளில் சரியாகிடும். நீங்கள் 2 நாளுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் வாங்க. ஓ பயந்துட்டேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ரிலாக்ஸிங்காக இருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. 2 நாளுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க. ஓகேம்மா. ரம்யா, ரவி கிட்ட சொல்லி இந்த இன்ஜெக்ஷனை இவங்களுக்கு போட சொல்லு. ஓகே டாக்டர். ஏய் ஐயோ சே, அன்னைக்கும் கண்ணை தான் பார்த்தேன், இன்னைக்கும் கண்ணை தான் பார்த்தேன். அப்போ தூரமா இருந்தா, இப்போ இவ்வளோ பக்கத்துல இருந்தும் அவ கண்ணை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது, அவளை பார்க்க முடியல. விஸ்வா நீ இங்கே இரு, நான் அனன்யாவை பார்த்துட்டு வரேன். ப்ரோ எனக்கும் தான் ப்ரோ அவளை பார்க்கணும் போல இருக்கு. இவ்வளோ பக்கத்துல இருந்தும் இன்னைக்கும் கண்ணை மட்டும்தான் பார்த்தேன், பார்க்க முடியலையே. இப்போ என்ன பண்றது? அன்னைக்கு பார்த்த கண்ணையே என்னால மறக்க முடியல. இன்னைக்கு இவ்வளோ பக்கத்துல கண்ணை சிமிட்டாம அவ கண்ணையே பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நான் ஒரு வழி ஆக போறேன். என்னைக்குதான் முகத்தை பார்க்க போறேன்னு தெரியல. அது என்ன என்னைக்கு? இப்பவே பார்க்கலாமே.
எப்படியும் அண்ணன்கிட்ட பேசுவா. பேசும்போது மாஸ்க் போட்டுட்டுலாம் பேச மாட்டா. கண்டிப்பா மாஸ்க் எடுத்துட்டு தான் பேசுவா. அப்ப கன்ஃபார்ம் இன்னைக்கு அவளை பார்த்தே ஆகணும். டேய் விஸ்வா, சான்ஸை விட்டுறாதடா. ட்ரை பண்ணு. கண்டிப்பா இன்னைக்கு அவளை பார்த்தே ஆகணும். அப்புறம் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே தானே? எல்லாமே ஓகே தான் ப்ரோ. ஆனா என்ன கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஆமா. அப்புறம் ஃபாரின்ல இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆமா. ராகவ் சொல்லிட்டு இருந்தான், அதிகமா நைட் டியூட்டி பாக்குறியா? டாக்டர் 24 ஹவர்ஸ் இருப்பாங்க. இதில் நைட் டியூட்டி பார்த்தா என்ன, பகல் டியூட்டி பார்த்தா என்ன, எங்களுக்கு எப்பயுமே டியூட்டி தான். எப்போனாலும் எங்களுக்கு வேலை வரும். அதுவும் கரெக்ட் தான். எங்களை மாதிரி பிசினஸா பண்ணிட்டு இருக்கீங்க. காலையில 10 மணிக்கு போய் சாயந்தரம் 4-5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்புறம் அண்ணா, அமிர்தாக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ஃபங்க்ஷன் அப்போ பார்த்தது. எனக்கும் வேலை ரொம்ப டைட்டாக இருக்கா, அதான் அங்கே வீட்டுக்கு வர முடியல. நல்லா இருக்கா. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க. அதிதியை செக்கப்காக கூட்டிகிட்டு வரும்போது ஆன்ட்டியும் அம்மாவையும் பார்ப்பேன். நான் இங்கே வந்தப்போ அவங்க 3 பேரும் தான் வந்துட்டு இருந்தாங்க செக்கப்காக. ஆனால் இப்போ கூட கௌதமும் வர ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் வந்து தானே ஆகணும். இத்தனை நாள் ஏதோ வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சாக்கு சொல்லி ஓடிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் வந்து தானே ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. குழந்தை வேற பிறக்க போகுது. ஆமாண்ணா, 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஸ்கேன் பண்ண வர சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு தான் என்ன ஏதுன்னு சொல்லணும். ஒரு பிரச்சனை இல்லைல்ல? அதிதி நல்லா தானே இருக்கா? அதிதியும் நல்லா தான் இருக்காங்க, குழந்தையும் நல்லா தான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அப்பா, ஊசி போட சொன்னா வச்சு குத்திட்டான். யாரு மேல இருந்த காண்டுன்னு தெரியல வேற. எங்க காணும்? நான் பார்க்கலான்னு வந்தா எங்க போனாங்க? எங்க நின்று பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. ப்ரோ இங்க இருக்காரு. ப்ரோ, உச்சந்தல வகுடு வழி ஒத்த மனமலைதடி உதடு வரி பள்ளத்துல உசுர் விழுந்து தவிக்குதடி. பழா போன மனசு பசி எடுத்து கொண்ட பத்தியத்தை முறிக்குதடி. பராங்கல்ல சுமந்து வழி மறந்து ஒரு நத்த குட்டி நகருதடி. கொண்ட காலு தவப்பும் முக்குவனப்பும் எனக்கு இருக்குன்னு சிரிக்குதடி. காட்டு சிறுக்கி காட்டு சிறுக்கி அருகாட்டு சிறுக்கி மழை கொடுப்பாலோ இடி இடிப்பாலோ மாயமாய்ப்போ. ஓகேமா, நீ போய் உன்னோட ஒர்க்கை பாரு. நான் வேற உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. சரி ஓகே. இப்படி இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. நான் அவனை கூட்டிட்டு போறேன். ஓகே ப்ரோ. அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் ஹாஸ்பிட்டல் வரணும். கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். ஓகேண்ணா. டேய் விஸ்வா, கிளம்பலாம். இவ என்ன இப்படி இருக்கான்? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ அழகா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ நாள் கண்ணை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அந்த கண்ணே அவ்வளோ அழகா இருந்தது. இப்போ அவ முகத்தை பார்த்ததும் சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. சின்ன வயசுல நான் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆளே மாறிட்டா. என்ன ஹார்ட் பீட் ரொம்ப துடிக்குது. ஒருவேளை அட்டாக் வந்துருமோ? ஐயோ, எனக்கு சின்ன வயசு தானே, அதுக்குள்ளே இப்படி அட்டாக்லாம் வரும். தனியா என்னத்துக்கு பேசிட்டு இருக்கான்? டேய் டைம் ஆகுது, கிளம்பலாம் வா. வரேன் ப்ரோ. விஸ்வா, கண்ட்ரோலா இரு. ஒன்றும் இல்லடா, ஹார்ட் அட்டாக்லாம் வராது, பயப்படாம போ. கடவுளே, என் தலைவன் லைக்ல ஹீரோனியை பார்த்ததுமே ஹார்ட் அட்டாக் வந்துடும். நமக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருமோ? கௌசி, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏண்டி, அனன்யா டாக்டர் கூப்பிட்டாங்களா? ஐயோ இல்லடி. அப்புறம் என்ன? கௌசி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்போ அனன்யா டாக்டர் கூட ஒரு பேஷண்ட்டை அட்டெண்ட் பண்ண. பா, அவர் பார்க்க எப்படி இருந்தார் தெரியுமா? ரம்யா, பேஷண்ட்ரி, அவரை போய் சைட் அடிச்சிட்டு வந்திருக்க. அடியே கௌசி, அவர் ஒண்ணும் 60-70 வயசு கிழவன் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 23-24 வயசு பையன் மாதிரி தான் இருக்காரு. அப்பா, என்ன அழகுங்கற. ஹேர் ஸ்டைல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆள் பார்க்க நல்ல பளபளன்னு வெண்ணையாட்ட இருந்தார் தெரியுமா? பேஷண்ட்க்கு ட்ரீட்மென்ட் பார்க்க போயிருந்தேன். ஆனா ட்ரீட்மென்ட் பார்க்காம அவங்க சைட் அடிச்சிட்டு வந்திருக்கேன். நான் டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணேன். டாக்டர் தான் எல்லாமே பாத்துக்கிட்டாங்க. நான் சும்மா தான் நின்னேன். நின்ன கேப்ல பார்க்க ஆள் அழகா இருந்தாரா, அதான் சைட் அடிச்சிட்டு இருந்தேன். சைட் அடிக்கிறதுல ஒன்றும் தப்பில்ல. அதுவும் ஆள் செம்ம அழகா இருந்தாரு தெரியுமா? அப்படியே ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருந்தாருடி. எனக்கு தெரிஞ்சு இவங்க அம்மா அவங்க கைக்குள்ளே, அதுவும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வளர்த்திருப்பாங்க போல. ஆள் நல்ல குளுகுளுன்னு இருந்தாரு. குளுகுளுன்னு இருந்தாரா? ஏண்டி, அவர் பக்கத்துல நின்னதும் புயல் காத்து, அதுவும் பனி காத்து அடிச்சதோ? நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அப்படிதான் இருந்துச்சு. அவரை பார்க்கும்போது அப்படியே ஜில்லுன்னு காத்தடிச்சது தெரியுமா? ரம்யா, நான் தான் அந்த ரூமோட ஜன்னல் கதவை திறந்து வச்சிட்டு வந்தேன். வெளியில இருந்து காத்து அடிச்சிருக்கும், அதான் உனக்கு ஜில்லுன்னு வந்திருக்கு. போடிங்க, நீ அவரை பார்க்கல, அதான் இப்படி பேசிட்டு இருக்க. பார்த்திருந்தேன்னு வச்சுக்கியேன், நீ வேற மாதிரி பேசியிருப்ப. நான் எந்த மாதிரி
ஆபரேஷன் முடியல. இப்போ நான் அது வழியா தானே வந்தேன். இன்னும் டைம் இருக்கு, போலாம் இரு. ரம்யா, நம்ம 2 பேரும் பேசினாலே குழலி டாக்டருக்கு பிடிக்க மாட்டேங்குது. சார் கிட்ட பூட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா சார் இன்ன வரைக்கும் நம்மள கூப்பிட்டு கேட்கவே இல்ல. ஆனா என்னைக்கா இருந்தாலும் கேட்பாரு. இப்போ எதுக்குடி அந்த டாக்டரை பத்தி பேசிட்டு இருக்க? விடு, அவங்களே என்ஜாய் பண்ண மாட்டாங்க, நம்மளே என்ஜாய் பண்ண விட மாட்டாங்க. ஏய் சத்தியமா சொல்றேன், செம்ம ஹேண்ட்ஸமா இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் போயிருக்க மாட்டாரு. நீ வரியா? ரவி கிட்ட கொடுத்துதான் இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருந்தாங்க. எப்படியும் ரவி இன்ஜெக்ஷன் போட்டிருப்பான், கொஞ்ச நேரம் இங்கே தான் இருப்பாரு. உனக்கு ஒன்று தெரியுமா? அனன்யா டாக்டருக்கும் அப்புறம் இப்போ வந்தாருன்னு சொன்னல, அவங்க எல்லாம் ரிலேஷன் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கூட ஒருத்தர் வந்தாரு, அவங்க பிரதர் தான். அவரும் பயங்கர ஹேண்ட்ஸமா இருந்தாரு. அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலின்னு நினைக்கிறேன். அடி பாவி, அனன்யா டாக்டரோட ஃபேமிலியா? அவங்களே சைட் அடிச்சிட்டு வந்திருக்க பத்தியா? யாரா இருந்தா என்னடி, அழகா இருக்காங்களா, பார்க்க சூப்பரா இருக்காங்களா, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கா, சைட் அடிச்சிட்டு வரதுல தப்பே இல்ல. தப்பு இல்லடா, நீயே உட்காந்து சைட் அடி. எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஓவரா பண்ணாத கௌசி. உனக்கு ஒன்று தெரியுமா? அவரை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு என்கிட்டயே இல்லடி. ஏன் அவர்கிட்ட வித்துட்டியா? ஆஹா, பறி கொடுத்துட்டேன். கடவுளே, இந்த ஹாஸ்பிடல்ல நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. அதுல நீ நிறைய பேரை சைட் அடிச்சிருக்க. அவங்கள எல்லாரையும் இப்படிதான் பார்த்து சொன்னேன். அவங்க மனச பறி கொடுத்துட்டேன்னு. இப்பவும் அதே மாதிரி தான். அது வேற மனசு. அப்ப இப்போ இது வேற மனசு. ஆனா ரம்யா, உனக்கு சந்தோஷ் தான் கரெக்டா இருப்பான். கௌசி, நான் அழகான ஹேண்ட்ஸமை பத்தி பேசிட்டு இருந்தா நீ அந்த பண்ணாடியை பத்தி பேசுற. கொஞ்ச நாளைக்கு அவனை நினைப்பே இல்லாம சந்தோஷமா ஜாலியா சுத்திட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப எதுக்குடி அவனை ஞாபகப்படுத்துற? அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இல்லடி, சும்மா சொன்னேன். நீ எதுவும் சொல்ல வேணாப்பா, போ. உனக்கு தான் வேலை இருக்குன்னு சொன்னல, கிளம்பு கிளம்பு. லூசு பிடிச்சவ, நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா போதும். இவளுக்கு பொறுக்கவே பொறுக்காது. சரிடி, கோவப்படாத. சரி சொல்லு, அவரு ரொம்ப அழகா இருந்தாரா? சொல்லுவாங்கல்ல, ஹேண்ட்ஸமா இருக்க, சாக்லேட் பாயா இருக்க, ஹீரோ மாதிரி இருக்கன்னு. அந்த மாதிரி தாடி. நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா அழகா இருக்கவங்கள பத்தி மட்டும்தானே நீ பேசுவ. எனக்கு என்ன தோணுது தெரியுமா கௌசி? இப்போ அவருக்கு அடிக்கடி அடிபடணும், அடிக்கடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், நான் அடிக்கடி அவரை பார்த்து சைட் அடிக்கணும். எப்படி இருக்கும்? அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.